சே, என்னடா தண்ணி உப்பு கறிக்குது? கடல் தண்ணி ஊருக்குள்ள பூந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடல் தண்ணி உள்ள பூந்துதான் உலக அழிய போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒண்ணுமே அனுபவிக்காம சாவ போறமே ஆண்டாவா. சே, வாய் மூடு. அடைக்கடைக்கு பார்த்தா முடியல, அதான் ஓபன் பண்ணி விட்டேன். நான் விட்ட இடத்துல நீ ஏன்டா வாய வச்ச? நீ ஏன்டா இவன் வாய் வைக்கிற இடத்துல ஒண்ணுக்கு போன? துரோகி. டேய் மாப்பிள்ளைகளா, வர வர வாயில இருந்து பிளட்டா வருதுடா. உள்ளுக்கு இருந்த பேர் பார்ட்ஸ் எல்லாம் அந்த தொங்குதுன்னு நினைக்கிறேன். அநேகமா சீக்கிரம் டிக்கெட் வாங்கி போயிருவேன். மச்சி, நீ சரக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுற, அதனால தான் அப்படி. என்ன பாரு, டெய்லி ஃபுல்லு சாப்பிடுறேன், சும்மா கின்னுன்னு இருக்கு. நீ நல்லா வாழ்ந்துடா மாப்ள. டெய்லி குவார்டர் சேர்த்து சாப்பிடு, இன்னும் நல்லா இருப்ப. அப்படிங்கிற உப்பையே 4 குவார்டர் எக்ஸ்ட்ரா அடிக்கிறான். ஏய் வாடா போலாம். டேய் போய் அந்த ஃபேனை திருப்புடா. ஏய் மச்சான் ஊத்து. நான் தான்டா திருப்பன. வெளில தெரியக்கூடாதுன்னு நாசுக்கா அடிச்சுட்டாங்க. நாமளும் நாசுக்கா போயிருவோம். நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சான், ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவை எடுத்து ராஜாண்ணா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பிரியாணி பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணலான்னா உள்ள என்ன பண்ணிருக்கிற? எடுத்துருவானா? ஏண்டா இந்த செல்வம் பையன் எங்கடா போனா? பிரியாணி செய்யற நேரம் பார்த்து ஆளை காண மாட்டேன். அவன் பிரியாணி பங்கு எனக்கு தான். சரிடா. சரிண்ணா. ஆமாடா, அந்த பங்கு எனக்கு தான். சண்டை போடாதீங்கடா, இருடா. அதோ கை கட்டி வரான்ல, அவன் கையை அவுத்து விடுறவங்களுக்கு தான்டா செல்வத்தோட பங்கு. வாட்சி கட்டி பார்த்துருக்கேன், சேலை கட்டி பார்த்துருக்கேன், ஏன் கோமணம் கட்டி கூட பார்த்துருக்கேன். டேய் வேலு, கூப்பிடுறா அவனை. இவன் கையை யாரும் அவுக்கலனா செல்வத்தோட பங்கு கை கட்டிக்கு தாண்டா. நீ பேசாத, நீ பேசாத. டேய் கை கட்டி இங்க வாடா. டேய் கைய வர்றா. ஏன்டா கையை கட்டிக்கிட்டே இருக்க? சொல்றா, கேக்குறேன்ல. கையை தூக்குடா. என்ன பண்ணாலும் அவங்க மாட்டேன்றான். பிரியாணி அவ்வளவு. நீ உன் வேலையை பாருடா. முடியலடா. பண்ணிட்டான்டா செண்டு பேட்டரி. யாருக்கிட்ட? ஐயோ சி என்கிட்ட வா.
அடங்க கடையை திறந்து போட்டு நான் வர்றதுக்குள்ள என்னத்தடா குடிச்சிங்க இப்படி மட்டி ஆயிட்டீங்க? ஏய் அந்த மூட்டையெல்லாம் இறக்கி போட்டு அந்த சரக்கு எடுத்துன்னு வா. டேய் வெங்கட்டு, ஏய் ராஜா, உங்களா இருங்கடா, போதையில எப்படி கிடக்குறாங்க பாரு. டேய் எந்திரிங்கடா, எந்திரிடா டேய், எந்திரிடா. வேண்டா. ஏய் கோவிந்தா, நீயா? என்னத்தடா குடிச்சீங்க இப்படி மட்டியாயிக்கிறீங்க? ஏய் நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? என்ன மொடா குடியா? என்னடா முறைக்கிறீங்க? சரக்கு அடிக்காத போல பாக்குறீங்க. உங்க கண்ணை பார்த்தாலே தெரியலையா எம்மா போதையில இருக்கீங்க? ஒட்டகத்துக்கு பிறந்தவன உக்காரா உக்காரா சொல்றா ஓனாவாயா? டேய் யாருமே போதை மயக்கம் இல்லடா, எல்லாம் இந்த நாத்த மயக்கம். அது ஏன் கேட்குற? கதையை சொல்றேன் கேளு. ஒருத்தன் கை கட்டின்னு ஒருத்தன் வந்தான்டா. இவன் தாண்டா கை தூக்க சொன்னான். அவன் தூக்குனான்டா. அப்பா நாத்தம் பொன நாத்தம் விட மோசமான நாத்தம்டா. இந்த கப்ப மறக்க இந்த சரக்கு ஏத்துவோம். நீ போயிட்டு நான் ஃபோன் பண்ண பிறகு வா. புது ஆசையா வந்திருக்கு. Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight. Yeah, my bad. டேய் அந்த ரியல் எஸ்டேட் மேட்டர் என்னடாச்சு? சதுரடி 1000 ரூபாய் போகுதுண்ணே. அவ்வளோதானா போகுது? உனக்குனடா ஜிக்ஜாக் அண்ணே, என்ன வேலை? ரொம்ப அவசரம். அது கம்மா காவான்னு போக வேண்டியது தானே? அண்ணன் காமெடியில கலக்குவாரு. உட்கார் உட்கார். ஒரே தூசா இருக்கு, ஒழுங்கா துடைக்குதுங்களா? அதை தொச்சிடண்ணா. போய் வண்டி தடி போ. காலையிலேயே உங்க பஸ் சூடாகிறாரு. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறேன் அந்த ஆளு. என்ன முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லைண்ணே, அவசரமா பணம் 30,000 ரூபாய் தேவைப்படுது. அதான். அது என்னன்னு யோசிக்கிறீங்க? உன்னெல்லாம் நம்பி 30,000 ரூபா எப்படிடா கொடுக்குறது? எவ்வளோ தானே தருவீங்க? உன்னை நம்பி ஒரு 100 ரூபாய் தரலாம். ரொம்ப கேவலப்படுத்துறானே. ஏன்னு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? வேற என்னடா பண்றது? ஒரு 500 ரூபா தரேன். அண்ணா உங்க ரேஞ்ச் என்ன? 500 ரூபாய் ரொம்ப கம்மிண்ணா. சரிப்பா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு 1000 ரூபாய் தரேன். அதுக்கே நீ கையெழுத்து போட்டு தான் போகணும். புரியுதா? ஒரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய்னா 30 கையெழுத்து போட்டு தரேன். 30,000 ரூபாய் கொடுங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே. வேலு என்னை பத்தி தெரியும்ல? தெரியும்ண்ணா, கரெக்டா கொடுத்துருவேன். அன்சிகா, அன்சிகா செல்லம், அந்த கேஷ் பேக் எடுத்துன்னு வாடி. இந்தாங்க. வேலு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு போடு. பார்த்து போட்டா போதுண்ணே. ஏய் தள்ளி உட்கார. உட்காரு. ஏய் தள்ளி உட்கார. என்ன ரோசி திடீர்னு வந்திருக்க? இல்ல ஜாக், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. என்ன ஜாக் கணக்கு பண்ணாம கொடுக்குறீங்க? எல்லாம் கணக்கு பண்ணதான். என்னது? எல்லாம் கணக்கு பண்ணி வச்சுக்கோ. சரியா இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி.